ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுலேருந்து அடுத்து கதையை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பதட்டமாக தான் நம்மளை வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கத்து விஜய் காவேரி ஃபோன் பேசினதுக்கப்புறம் வரும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக்கை கொண்டு போவாங்களா, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசு பண்ணி எப்படியாவது கல்யாணி பாட்டி கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் அப்படி இப்படின்னு கொண்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே சொன்னதான், யூடியூபரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது, மறைமுகமாக தான் பேசி ஆகணும். ஆனால் நமக்கு மூணாவதாக ஒரு விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் அந்த அப்டேட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அப்டேட் பிரகாரம் பார்த்தா இப்போ விஜய் காவேரியோட வீட்டிலே இருக்க போகிறாரு அப்படிங்கிறதா நமக்கு அந்த ஹாப்பியான ஒரு நியூஸு. ஏன்னா இது ஏற்கனவே சொன்னால் கொஞ்சம் பயம்தான். ஆனால் என்னன்னா இனிமே இருக்கக்கூடிய கதை எல்லாமே செம்ம எமோஷனலாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது விஜய் காவேரியை ரொம்பவுமே அழகாக காட்ட போகிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தா விஜய் காவேரி மேலே கோவமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை அவுட்லைனாக ஒரு ஒன்லைனாக வச்சுக்கிங்க, அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் என்னென்ன யோசிக்கணுமோ யோசிச்சிங்க. ஏன்னா நம்ம விஜய் காவேரியை பற்றி நம்ம நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கவங்க போது கதை எப்படியா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்போ விஜய் காவேரியை கூட இருந்து பார்த்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக தான் இது இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுமே எனக்கு டவுட்டு தான். ஏன்னா இப்போ விஜய் காவேரி கூட வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த பக்கத்து அன்பரசு பசுபதி அவங்களாம் பெரிய ஒரு கேம் விளையாடாமல் விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ ராகினியோட அதாவது அந்த கிளவரான மூவ் இருக்குல்ல, இன்னும் அவங்க வீட்டுக்குள்ளாரே வரல. அது மட்டும் இல்லாமல் அஜய் இன்னும் வரல. பாட்டி ஒத்த காலில் நிற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் விஜய் காவேரியை பிரிச்சே ஆகணும்னு. தாத்தாவும் பார்த்தா இப்போ பயங்கரமாக அப்படியே மண்டையை கழுவி அப்படின்னு அவங்களையும் குழப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறலாம் நமக்கு கதையில் இருக்கும்போது நம்ம டேரக்டர் பிரவீன் சார் இதை டக்குன்னு கட் பண்ணி அப்படியே நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான். அதனால் இதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குன்னு யோசிச்சு மட்டும் வச்சிங்க. ஆனால் அடுத்து வர ப்ரொமோவாக இருக்கட்டும், அடுத்து வர ஸ்டோரியாக இருக்கட்டும், செம்ம எமோஷனலாக இருக்க போது. ஏன்னா விஜய் காவேரி கிட்ட கோவமாக பேசுகிற மாதிரி லாஸ்ட் எபிசோடில் காட்டியிருந்தாலும் அடுத்த வார்த்தையே செல்லம் கண்ணே மணியன் தான் பேசியிருந்திருப்பார். அதனால தான் வீட்டில் காவேரிக்காக நிற்கிறாரு. ஆனால் நிற்கும்போது கையில் பார்த்தோம் அப்படின்னா பேகு, அதே நேரத்தில் பெரிய பெட்டி அப்படிலாம் இருக்குது. அதனால் ட்ராவலிங்லேருந்து நேராக இங்கே வந்துட்டாரா, இல்லை வீட்டில் எல்லாம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து கோச்சிட்டு வந்துட்டாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோவில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இதே ட்ரெஸ்ஸில் வீட்டிலேருந்து வெளியில் போகிறாரு. பின்னாடி பார்த்தோம்னா ராதா அன்பரசு இவங்களாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கதை எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதனால் இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் இப்போ விஜய் காவேரியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால காவேரி கூட தான் இருக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க. அதை தான் காவேரியுமே லாஸ்ட் எபிசோடில் சொன்னாங்க, குழந்தெல்லாம் ஒரு விஷயமா இல்லாமல் இருந்தாலும் என்னை விட்டுட்டு அவரால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான ரீசன் ரெண்டு பேத்துக்குமே குழந்தை தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே எப்படிங்கிறது நமக்கு தெரியும். சும்மா வாச்சும் ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது. அதனால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப புரிதலோடு போயிட்டு இருக்காங்க. இந்த கோபமான இந்த செல்லமான சண்டை கூட பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம விஜய் காவேரியை கொஞ்சம் அப்படி ஏதோ லேசு பாசாவது கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக பேசுகிற மாதிரி, அப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி காட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பிரவீன் சார் தான் ஏற்கனவே பயமுறுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுட்டார்ல, விஜய் காவேரி ஒன்று சேர்ந்தாவே சீரியல் முடிஞ்சிரும்பா அப்படின்னு. எப்பா நீங்கள் ஒன்று சேர்க்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூரமாக வச்சாலும் சீரியல் எதுவும் முடிச்சு கிடிச்சு வச்சிடாதீங்கப்பா ஏதாவது கதையை சொல்லி அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளார யோசனையாக இருக்குது. இதை பற்றி பேசினோம்னா எவ்வளோ நேரம் பேசினாலும் கம்மி தான், அவ்வளோ மனசுக்குள்ளார இருக்குது பேசுகிறதுக்கு. ஆனால் நேரம் ரொம்ப அதிகமாகுதுங்கிறதுனால இப்போதைக்கு உள்ள கதை என்ன அப்படின்னா விஜய் அடுத்து காவேரி வீட்டில் பேசும்போது நிறைய எமோஷனல் மூமெண்ட் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வர ப்ரொமோ ரொம்ப சூப்பரான ப்ரொமோவாக இருக்க போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.